சித்த மருத்துவ முறைப்படி குழந்தையின்மை ப்ராப்ளமா நீங்க சித்த மருத்துவம் அணுகுனீங்கன்னா, அதுக்கான தீர்வுகள் சீக்கிரமா கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்ல முடியுமா? நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, சித்தானா ரொம்ப லேட் ஆகும். அந்த மாரிலாம் நெனச்சுக்கிறாங்க. அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆணா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து என்ன கவுண்ட்ல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஈவன் மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, செமன் கவுண்ட்ல வந்து ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த கான்சன்ட்ரேஷன்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம மெடிசின் எடுக்கும் பொழுது ஒரு 1 வீக்லயே சேஞ்சஸ் பார்க்கலாம். 1 வீக்லயே உங்களுக்கு வந்து அந்த உற்பத்தி ஆகுறது, அந்த செமன் குவான்டிட்டி எல்லாமே இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம விந்தணுக்கள் உற்பத்தி பண்றதுக்குன்னு கூடிய மூலிகைகள், நம்ம வந்து எல்லாமே அதாவது சித்தர்கள் வந்து எண்ணற்ற நோய்களுக்கு வந்து மருந்துகள் குடுத்திருந்தாலும், இப்ப 4448 நோய்கள்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த விந்தணுக்கள வந்து உற்பத்தி பண்றது, அத வந்து பிரிசர்வ் பண்றது, நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஆண் மகன வந்து ஆரோக்கியப்படுத்துறதுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ஃபர்ஸ்ட் விந்தணுக்கள உற்பத்தி பண்றதுக்கு தான் அவங்க வந்து மெடிசின்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஹெர்பல் மெடிசின்ஸ் ஃபார்முலேஷன் எல்லாமே நெறைய அதுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஏன்னா, இந்த விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான், இந்த மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் அத வந்து கண்ட்ரோல் பண்ணும்பொழுது தான், அந்த குண்டலினி சக்தியும் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுல வந்து நம்ப இந்த குழந்தையின்மைக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.